ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சி மடம் பகுதியில் இருக்கும் புயல் காப்பகம் பராமரிப்பு இல்லாம இடிந்து விழுற ஒரு நிலையில இருக்கு. அதை பராமரிச்சு மக்களோட பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. இது குறித்த ஒரு தொகுப்பு. ராமேஸ்வரத்தில் 1978 வீசிய புயலால் மீனவர்களின் குடிசைகள் வீடுகள் சேதமடைந்தது. அந்த வீடுகளில் வசித்து வந்த மீனவ குடும்பத்தினர் அருகில் உள்ள கோயில்களில் தங்க வைக்கப்பட்டனர். அங்கு உணவு, குடிநீர், கழிப்பறை வசதிகள் இல்லாததால் அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மீனவர்களின் நிலைமையை நேரில் பார்த்த அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர், புயல், கடல் கொந்தளிப்பு போன்ற இயற்கை இடர்பாடுகளால் பாதிப்புகள் ஏற்படும்போது மீனவர்கள் குடும்பத்துடன் தங்க வசதியாக கடலோர மாவட்டங்களில் புயல் காப்பகங்கள் அமைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து உலக வங்கி நிதி உதவியுடன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாம்பன், தங்கச்சி மடம், மண்டபம், கீழக்கரை, தொண்டி உள்ளிட்ட 9 இடங்களில் 2000 மீனவர்கள் தங்க வசதியாக சமையலறை, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளுடன் கூடிய புயல் காப்பகங்கள் அமைக்கப்பட்டன. இதனை பராமரிக்கும் பொறுப்பு பொதுப்பணித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த புயல் காப்பகங்கள் ஆரம்பத்தில் பொதுப்பணித்துறையால் பராமரிக்கப்பட்டு வந்தது. ஆனால் காலப்போக்கில் எந்தவித பராமரிப்புமின்றி தற்போது வரை கேட்பாரற்ற நிலையில் கிடைக்கிறது. புயல் இப்போ அடிக்கடி எடுக்குது. மக்கள் வந்து தங்குறதுக்கு இது நல்லா ஏதுவாக இருக்கும். இதை மராமத்து பார்க்கணும். மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டம் தான் இது செஞ்சது. ஆனால் அதை யூஸ் பண்ணுறாப்புல அவங்க வைக்கணும். இந்த கட்டடத்தை சுற்றி மராமத்து பார்த்து அந்த கிணறு எல்லாமே மோட்டர்லாம் இருக்குது, அது ஓடாமல் இருக்குது. அதை புதுப்பிச்சு மக்களுக்காக அதை பயன்படுத்தினாங்கன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ அடிக்கடி புயல் வருது எங்கேயும். இதை பயன்படுத்துகிறாப்புல இந்த அரசு இதை வேலை பார்த்து கொடுக்கணும். குறிப்பாக பாம்பன் தங்கச்சி மடம் புயல் காப்பக கட்டிடத்தின் மேற்கூரை ஜன்னல்கள் இடிந்து விழுந்துள்ளன. இயற்கை இடர்பாடுகள் ஏற்படும் போது புயல் காப்பகங்களில் மீனவர்கள் தங்க வைக்க முடியாத நிலை உள்ளது. ஆரம்பத்தில் புயல் காப்பகங்களாக மட்டும் பயன்படுத்தாமல் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கும் இதனை பயன்படுத்தி கொண்டனர். மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. இதில் இந்த முதியோர் கல்வி நடத்துவாங்க. இது பொதுமக்கள் சுற்றுலா உள்ளவங்க இப்போ ரொம்ப நலிவுற்ற மக்கள் திருமண மகால் மாதிரி வச்சு நடத்தணும். மறுபடியும் இதில் அநேக நல்ல காரியங்கள் நடந்தது. இப்போ ஒரு 15 வருஷ காலமாக அதுக்கு எந்த உண்டான பழுது பார்க்காம போட்டிருக்காங்க. சுற்றி இடிஞ்சு விழுந்து மோசமான நிலையில் உள்ள இந்த புயல் காப்பக கட்டிடத்தை உரிய முறையில் பராமரித்து மக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆபத்து காலங்களில் கடற்கரை ஓரங்களில் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக கட்டப்பட்டதுதான் இந்த புயல் காப்பகம். ஆனால் தங்கச்சி மட்டத்தில் உள்ள இந்த புயல் காப்பகத்தின் நிலையும் மிகவும் மோசமாக காணப்படுகின்றது. எனவே மாவட்ட நிர்வாகம் இந்த புயல் காப்பகத்தினை பராமரிக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தங்கச்சி மட்டத்திலிருந்து பாலாஜி, நியூஸ் 18 தமிழ்நாடு.